வினா 6 வகைப்படும். விடை 8 வகைப்படும். பொருள்கோள் என்ன பண்ணும் அப்படின்னா 8 வகைப்படும். ஷார்ட்கட் நான் சொல்லியிருப்பேன். நானா ஆல வருது 6 வகை. இந்த டைல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா 8க்கும் சென்டர் இட்டு முடியுது. விடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இட்டு முடியுது. விடை எத்தனை வகையோ பொருள்கோளும் அதே வகை தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஷார்ட்கட் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வினா 6 வகையில அறிவினா. அறிவினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டீச்சர் வந்து ஸ்டூடண்ட் கிட்ட கொஸ்டின் கேட்குறது. ஓகேங்களா? தான் விடை அறிந்திருந்தும் அது வந்து அவருக்கு தெரியுமா அப்படின்றது கேட்கறது தான் வந்து அறிவினா. ஓகேங்க, குடுத்துருப்பாங்க. ஆசிரியர் வந்து மாணவரிடம் வந்து பொருள் கேட்கறது. நெக்ஸ்ட் அறியா வினா அப்படின்னா, ஸ்டூடண்ட் வந்து நம்ம கிட்ட வந்து டவுட் கேட்கறது. அவனுக்கு வந்து மீனிங் தெரியாது. அறியாத ஒன்றை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது தான் வந்து அறியா வினா. ஐய வினா அப்படின்னா 2 ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் ஸ்டூடண்ட்டுக்கு. அதில வந்து இது வருமா? அது வருமா? ஐயம் நீங்கி தெளிவு பெறுறது கேட்கறது தான் ஐய வினா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, இச்செயலை இயற்றியது வந்து மங்கையா, மணிமேகலையா அப்படின்னு ஸ்டூடண்ட்டுக்கு வந்து நம்மக்கிட்ட கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது 2 ஆன்சரில் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொள்ளல் வினா. நம்ம வாங்குறதுக்காக கேட்குற கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளல் வினா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கடையில் போயிட்டு பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறது. ஓகேவா? நான் என்னோட ஷார்ட்கட் மாதிரி நான் இப்படி வச்சுக்கிட்டேன். அப்படிலாம் புக்கு கடையில் போயிட்டு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம வாங்குறதுக்காக கேட்குறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொள்ளல் வினா. நெக்ஸ்ட்டு கொடை வினா. நம்ம வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறது தான் வந்து நம்ம கொடைன்னு சொல்லுவோம். அதையே தான் கொடை வினா. என்கிட்ட 2 பொருள் இருக்கு. உனக்கும் 1 வேணுமா? அப்படின்னு கேட்கறது தான் வந்து கொடை வினா. ஓகேங்களா? பிறருக்கு ஒரு பொருளை கொடுக்கும் பொருட்டு கேட்பது தான் வந்து கொடை வினா. நெக்ஸ்ட்டு ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு, இந்த செயலை வந்து நீ செய் அப்படின்னு சொல்றது வந்து ஏவல் வினா. இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா வந்து தம்பியிடம் தம்பியிடம் வந்து வினவி வேலையை சொல்லுது தான் வந்து ஏவல் வினா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு காமனாக வந்து இந்த இலக்கணம் ஓரியன்டாக எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன நூல்னு கேட்டாலும் நமக்கு வந்து மேக்ஸிமம் என்ன வரும்? நன்னூல் தான் வரும். இப்போ கொஷினில் பாருங்கள், வினான்றதும் நன்னூலில் தான் வருது. விடைன்றதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விடையோட டைப்ஸ் எல்லாம் கொடுத்து இது எதுன்னு கேட்பாங்க. அதுவும் வந்து என்னது அப்படின்னா நன்னூலில் வரும்.